எங்கு என்பதை விட யாரோடு பயணம் செய்கிறோம் என்பதில்தான் பயணத்தின் சுவாரஸ்யம் இருக்கிறது என்று நமக்கெல்லாம் பயணத்தை குறித்து ஒரு அழகிய சிந்தனையை தந்த நரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். ஐந்து நிமிடம் தான். இந்த விருதுங்கிறது வந்து இந்த விருது வந்து மனுஷபுத்திரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாமதமான நீதியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2014 வந்து இந்த களம்புதியது விருது வந்து நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன அதான் 2 நாள் ஃபீவர் இருந்ததுனால அப்படி இருக்கு. ஏன்னா மனுஷபுத்திரன் அளவுக்கு வந்து தமிழில் வந்து கொண்டாடப்படாத கவிஞர் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட வந்து தமிழில் ஆயிரக்கணக்கான நல்ல கவிதைகளை எழுதிய கவிஞர்னா மனுஷபுத்திரன் தான். அது எதனாலன்னு தெரியல. அவர் சும்மா விளையாட்டாக ஒரு வாரம் முன்னாடி கூட போட்டிருந்தார், எனக்கு வந்து பெரிய விருதுகள் எதுவுமே இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா தமிழில் வந்து நான் பார்க்குறேன் வந்து ஒரே ஒரு புத்தகம் போட்டு பல விருதுகள் வாங்கின படைப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் அது ஏன் தெரியல, அது அப்படி தான் நிகழ்ந்திருக்காது. ஏன்னா காலம் முழுக்க வந்து நம்ம தமிழ் சமூகம் வந்து நல்ல படைப்பாளிகளை வந்து ரொம்ப காலம் கடந்து அதுக்கப்புறம் வந்து நினைவு கூறுவாங்க, அவ்வளோதான். அது வந்து விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக எனக்கு வந்து மனுஷபுத்திரன் வந்து ஒரு 22 வருடமாக எனக்கு தெரியும். சென்னை வந்ததுலேருந்து வந்து அவரும் அப்போ தான் சென்னை வந்தார். கிட்டத்தட்ட 2004 நான் முதல் முறை அவரை பார்க்குறேன். மனுஷபுத்திரன்கிற பேர் வந்து எனக்கு 2002 வந்து தெரியும். அப்புறம் அவருடைய கவிதையோடு எனக்கு இருக்கக்கூடிய அறிமுகம் வந்து 2004 தான் நடந்தது. அது ஏற்கனவே ஒரு முறை அந்த சம்பவம் சொல்லியிருக்கேன் அவருடைய நூல் வெளியீட்டில். என் படுக்கை ரயில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு, ரொம்ப 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 முக்கியமான தொகுப்பு. ஒரு மதியம் வந்து அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கிட்டு போயிட்டு ஒரு புத்தக கடையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த தொகுப்பை வந்து வாசிக்கிறேன். ஒரு தொகுப்பை வந்து நீங்கள் வந்து முதல் பக்கத்துலேருந்து இறுதி பக்கம் வரைக்கும் வந்து ஒரு கண்ணீரோடு வாசிக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. அது வாசித்து முடித்த உடனே வந்து அவருக்கு வந்து நான் அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுறேன். அந்த மனுஷபுத்திரன்ட்ட பேசணும்னா அவன் என்கிட்ட தாங்க பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர். ஸோ நான் வந்து அப்போ ஒரு மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ அவருடைய வீடுமே அங்கே தான் இருந்தது, பக்கத்தில் ஒரு 5 நிமிடத்தில் போகக்கூடிய இடத்துல தான் இருந்தது அப்போ. ஸோ அப்போது அவர்கிட்ட கேட்டேன், நான் வந்து வரலாமா, பார்க்க வரலாமா அப்படின்னா. அது ஒரு கிட்டத்தட்ட மழை நெருங்கி கொண்டிருந்த ஒரு நேரம் அது. நான் வந்து அப்போது மனுஷபுத்திரனை பார்க்குறக்கு அவருடைய வீட்டு வாசல் போகிறேன். கிட்டத்தட்ட வந்து மழை வந்துருச்சு. மனுஷபுத்திரனும் அவரே வந்து கேட்டை வந்து திறந்து, நான் அப்போ தான் அந்த கேட்டுக்கிட்ட வர்றேன். 2 பேருமே வந்து அந்த நாள் வந்து ஒரு மழையோட 2 பேருமே மழையில் நனைந்து கொண்டு எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே வந்து நின்றுட்டு இருந்தது. ஏன்னா கையில் புத்தகம் இருக்குது, அவருக்கே நல்லா தெரியும், நிச்சயமாக வந்து தெரியும். அவன் வந்து புத்தகம் வாசிச்சிருப்பான், அந்த கவிதைகள் வாசிச்சிருப்பான். ஒரு மாதிரி நம்ம கிரையாகிட்டு நிற்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அவருக்கு புரியும் ஒரு மாதிரி. ஏன்னா இது போல் வந்து பல பேர், என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கும் அதுவே நிகழ்ந்துருக்கிறதுனால வந்து அவருக்குமே தெரியும். நீங்கள் தினமும் இது போல் ஒரு மனிதர் வந்து அழுகையோடு அவர் வீட்டு வாசலை வந்து தட்டியிருப்பாங்கங்கிறது அவருக்குமே தெரியும். தமிழில் இவ்வளோ முக்கியமான ஒரு சிறப்பான கவிதைகளை எழுதிய ஒரு படைப்பாளியை நம்ம எல்லோருமே கொண்டாட மறந்துருக்கோங்கிறது உண்மை தான். மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை வந்து கிட்டத்தட்ட 2013 கிட்டத்தட்ட நீங்கள் சோசியல் மீடியாவுடைய காலகட்டம்னு கூட சொல்லலாம். அதற்கு முன்னாடி இருந்த கவிதைகள் வேறு, அதுக்கு பின்னாடி இருந்த கவிதைகள் வேறு. ஏன்னா ஒரு கவிஞராக நம்ம வந்து அந்த காலகட்டத்தை வந்து நான் தெரியும் எனக்கு. என்னென்னா வந்து தமிழ் சூழலில் கான்டெம்பரரியாக எழுதுறது, இப்போது சமகாலத்தை எழுதுவது அப்படிங்கிறது வந்து மற்ற விஷயங்கள் நடக்கும், ஃபிக்ஷனில் வரும், கட்டுரைகளில் வரும். கவிஞர்கள் வந்து சமகாலத்தை பதிவு பண்ணுறது வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதை தவற விட்டுருப்பாங்க. நீங்கள் அநேகமாக இருக்காது அது. நீங்கள் சமகாலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்மளுடைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம் எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தரோட இறப்பு இருக்கும், இறப்பன்னைக்கு ஒரு அஞ்சலி கவிதை வந்து எழுதுவாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல கலவரம் இருக்கும், ஸோ அதுக்கு எதிர்ப்பு குரலாக சில கவிதைகள் வந்து வரும். மற்றபடி வந்து அனுதினமும் வந்து ஒரு சமகாலத்தை பதிவு பண்ணுறது தன்னுடைய படைப்புகளில் அப்படின்னா எனக்கு தெரிந்து வந்து மனுஷபுத்திரன் தான். தினமும் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவிதை ஆக்க முடியாது அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ இது எப்படிங்க ஒரு பொயட்ரி ஆக்குவீங்க, இது எப்படிங்க ஒரு கவிதை ஆக்குவீங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே அவர் வந்து தகர்த்துருவார். ஏன்னா எப்பயுமே ஒரு ஆர்ட் ஃபார்மோடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மீறல் தான். அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை எப்போல்லாம் உடைக்கிறோமோ மீறல் தான் ஒரு ஆர்ட் ஃபார்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மனுஷபுத்திரன் எல்லா விஷயங்களையும் மீறலோடையே இருப்பார் அவர். ஏன்னா எப்பயுமே மீறல் தான் வந்து
அதை வந்து ஒரு புத்துணர்வாக்கும், ஒரு புத்துயிர்ப்பாக்கும் அந்த படைப்பை வந்து. மனுஷபுத்திரன் இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு கவிதைகளையுமே வந்து அந்த மீறலோடு தான் பண்ணுவார். அந்த ஃபார்முலாவிலேருந்து அதை வந்து உடச்சி ஏன் இப்படி எழுதணும், ஏன் வந்து இதை எழுதக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை தொடச்சி அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். அதனால தான் அவருடைய படைப்புகள் வந்து இன்றைக்கி புதிதாக வரக்கூடிய 2K கிட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி வந்து தமிழ் வாசிக்க தெரிந்த ஒரு 18 வயசு பையனை கூட வந்து அந்த கவிதைகள் வந்து பிடிக்கும். அது வந்துட்டு ஏன் அவர் வந்து நிகழ்காலத்தில் எல்லோருவாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் அப்படின்னா அதுதான் ரீசன். மனிதராக, கவிஞராக எப்பொழுதுமே வந்து அவர் வந்து ஒரு இளைஞனாக இருக்கார். இளம் படைப்பாளி மனுஷபுத்திரனுக்கு வந்து வாழ்த்துக்கள். நன்றி.